Hello children, welcome back to Tamil teaching channel. Fifth chapter, separation of substance science பார்க்கலாம். There are many instances when we notice a substance being separated from a mixture of materials. Tea leaves were separated from the liquid with the strainer while preparing tea. Figure 5.1. இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, இப்போ தேவையான பொருள்லேருந்து தேவையற்ற பொருளை நம்ம பிரிக்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா டீ லீவ்ஸ் வந்து செப்பரேட் பண்ணலாம், அதாவது ஸ்ட்ரெயினர் வடிகட்டி மூலமாக. இப்போ ஒரு டீயை நம்ம தயாரிக்கிறோம், பாலில் டீ தூளை போட்டு கொதிக்க வச்சு நம்ம அதை வந்து வடிகட்டி டீ தூளை தனியாக எடுக்கிறோம், தேவையில்லாத டீ தூளை நம்ம தனியாக எடுக்கிறோம். செப்பரேட்டிங் டீ லீவ்ஸ் வித் ஸ்ட்ரெயினர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரெயின் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் ஸ்டாக்ஸ் வைல் ஹார்வெஸ்டிங், அதாவது நம்ம கிரெயின்னா தானியத்தை வந்து நம்ம அறுவடை பண்ணும்பொழுது அந்த தண்டுலேருந்து தனியாக பிரித்து எடுக்கிறோம். மில்க் ஆர் கர்ட் இஸ் churned டு செப்பரேட் த பட்டர், அதாவது மில்க்கோ இல்லை தயிர்லேருந்தோ நம்ம பட்டரை தனியாக பிரித்து எடுக்கிறோம். அதுக்கு இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5.2ல் பட்டர் இஸ் டேக்கன் அவுட் பை churning மில்க் ஆர் கர்ட்ஸ். இது மாதிரி பாலையோ தயிரையோ நம்ம இந்த பானையில் போட்டுட்டு அது கடையும் பொழுது நமக்கு வெண்ணெயாக கிடைக்கும். As we learned in chapter 3, we keen cotton to separate its seeds from the fiber. அதாவது காட்டனை வந்து நம்ம கோம்பு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஒரு கோம்பு இருக்கு இல்லையா, அதை சீப்பு மாதிரி அதை வச்சு நம்ம காட்டனை சீட்ஸ்லேருந்து எடுக்கிறோம். அது வந்து நம்ம சாப்டர் 3லேயே நம்ம பார்த்துருக்கோம். Perhaps you might have eaten salted dahlia or poha. அதாவது இப்போ பாருங்கள், ஒருவேளை நம்ம இந்த தாலியான்ற ஒரு டிஷ் எடுத்து நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. அதில் இஃப் யூ ஃபவுண்ட் தட் இட் ஹேட் சில்லிஸ் இன் இட், அதில் பார்த்தீங்கன்னா சில்லிஸ் இருக்கும், அதாவது மிளகாய் இருக்கும். யூ மே ஹாவ் கேர்ஃபுல்லி டேக்கன் தெம் அவுட் பிஃபோர் ஈட்டிங். நம்ம என்ன பண்ணுவோம், அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கேர்ஃபுல்லாக அதில் இருக்கிற சில்லிஸை எடுத்துகிட்டு சாப்பிடுவோம். அப்படி எடுத்துகிட்டு சாப்பிட்றோன்னா நம்ம அதோட சேர்த்து சாப்பிடும்போது காரமாக இருக்கும் இல்லைங்களா. Suppose you are given a basket containing mangoes and guavas and asked to separate them. இப்போ ஒரு கூட நிறைய மேங்கோவோ கோவாவோ கொடுத்து அதை செப்பரேட் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாட் would you do? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிக் அவுட் ஒன் கைண்ட் அண்ட் பிளேஸ் தெம் இன் ஏ செப்பரேட் கண்டெய்னர், ரைட்? அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஒரு கோவாவும் மேங்கோவும் தனித்தனியாக பிரித்து வேறு கண்டெய்னரில் வைப்போம். Seems easy, but what if the materials we want to separate are much smaller than mango or guava? அதாவது இப்போ மேங்கோ கோவாவை விட சிறிய பொருளை கொடுத்தா நீங்கள் எப்படி பிரிப்பீங்க? Imagine you are given a glass of sand with salt mixed in it. அதாவது இப்போ ஒரு கிளாஸ் ஆஃப் சாண்டுனா மணலும் சால்ட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இம்பாசிபிள், அது பிரிக்க முடியாது. Even to think of separating salt from this mixture by picking out grains of sand by hand. அதாவது இப்போ மணலும் கிரெயின்ஸும் கலந்து கொடுத்தா என்ன பண்ணுவோம்? நம்ம கிரெயின்ஸை தனியாக பிரித்து எடுப்போம், தானியத்தை தனியாக பிரித்து எடுக்கலாம். பட் why would we need to separate substances like this at all is what Pehli wants to know. அதாவது பெஹலி இன்னும் யோசிக்கிறான், நம்ம ஏன் இதெல்லாம் வந்து தனித்தனியாக பிரித்து எடுக்கணும் அதை பற்றி அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறார். ஏன்னா நம்ம தேவையற்ற பொருளோட சேர்த்து சமைக்க முடியாது. அப்போ அதனால் தேவையற்ற பொருள்லாம் நம்ம பிரித்து எடுக்கணும். Activity 1. In column 1 of table 5.1 are given is few process of separation. 5.1ல வந்து ஒரு சில ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. The purpose of separation and the way separated components are used is mentioned in column 2 and 3 respectively. However, the information given in columns 2 and 3 is jumbled up. Can you match each process with its purpose and the way separated components are used? அதாவது பாருங்கள், இந்த ரெண்டு காலமில் இதில் செப்பரேஷன் ஆஃப் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பர்பஸும் அந்த பர்பஸ்லேருந்து நம்ம எதுக்காக நம்ம செப்பரேஷன் பண்ணுறோம், அப்புறம் வந்து அந்த செப்பரேஷன் பண்ண பொருளை நம்ம என்ன பண்ணுவோங்கிறத ரெண்டு காலமில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஜம்பிள்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக சூஸ் பண்ணி இதுக்கு கரெக்டாக பண்ணணும். இப்போ வந்து பாருங்கள், செப்பரேட் ஸ்டோன்ஸ் ஃப்ரம் ரைஸ். செப்பரேட் ஸ்டோன் ஃப்ரம் ரைஸ்னால் நம்ம கல்லெல்லாம் வந்து ரைஸ்லேருந்து பிரித்து எடுப்போம்.
பிரித்து எடுத்துட்டு அது எதுக்காக பிரித்து எடுக்கணும், அதுதான் வந்து பர்பஸ் ஃபார் ஆர் விச் வி டூ த செப்பரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, டு ரிமூவ் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் காம்போனன்ட்ஸ். எதுக்காக நம்மனா, இப்போ அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் அப்புறம் வந்து ஹார்ம்ஃபுல் காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கும் அதில், அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம செப்பரேட் ஃப்ரம் ரைஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ கல் இருக்கும், அதாவது ஹார்ம்ஃபுல் காம்போனன்ட்ஸ்னால் கல் இருக்கும். அப்புறம் வந்து நிறைய இந்த கருப்பு அரிசி இந்த மாதிரி தேவையற்ற அந்த தூசுங்க, அப்புறம் வந்து இது மாதிரியான இம்ப்யூரிட்டிஸ் அசுத்தங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நம்ம அதை இந்த செப்பரேஷன் பண்ணுறோம். இதுக்கு என்ன பண்ணுவோம் பாருங்கள், வி த்ரோ அவே த இம்ப்யூரிட்டிஸ். அதை என்ன பண்ணுவோம், அந்த இம்ப்யூரிட்டிஸில் நம்ம என்ன பண்ணுவோம், த்ரோ பண்ணிடுவோம். சரிங்களா? நம்ம தூக்கி போட்டுடுவோம். நெக்ஸ்ட் வந்து சேர்னிங் மில்க் டு ஒப்டெயின் கண்டெய்னர். இப்போ வந்து கண்டெய்னரில் சேர்னிங் பண்ணுறோம், அதாவது நம்ம பட்டர் மில்க்லேருந்து பட்டர் எடுப்போம். அப்போது பட்டர் எடுக்கிறோம் இல்லையா, அது நமக்கு தேவையற்ற பொருள் கிடையாது, அதுவும் நம்ம யூஸ் பண்ணுற பொருள். டு செப்பரேட் டூ டிஃப்ரெண்ட் பட் யூஸ்ஃபுல் காம்போனன்ட்ஸ். என்ன பண்ணுறோம், நம்ம அதை வந்து பர்பஸ்னால் எதுக்காகனா, ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளை நம்ம தயாரிக்கிறோம், ரெண்டு டிஃப்ரெண்ட் யூஸ்ஃபுல் காம்போனன்ட்ஸை நம்ம தயாரிக்கிறோம். அதை என்ன பண்ணுவோம், அதை தூக்கி போட மாட்டோம் இல்லையா. அப்போ we use both the components, அந்த ரெண்டு காம்போனன்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். செப்பரேட் டீ லீவ்ஸ். இப்போ வந்து டீ லீவ்ஸை செப்பரேட் பண்ணுறோம், அதுக்கு என்ன பண்ணுவோம், இப்போ டு ரிமூவ் நான் யூஸ்ஃபுல் காம்போனன்ட்ஸ். அது டீ தூள் தான் நமக்கு கிடைக்கும். டீ ப்ரிப்பேர் பண்ண பிறகு தேவையற்ற அந்த டீ தூள் தான் நமக்கு கிடைக்கும். அதை என்ன பண்ணுவோம், ரிமூவ் பண்ணிவிடுவோம், அந்த நான் யூஸ்ஃபுல் காம்போனன்ட் அது யூஸ் பண்ண முடியாது. அதை என்ன பண்ணுவோம், வி த்ரோ அவே த சாலிட் காம்போனன்ட். அப்போ வந்து அதை நம்ம தூக்கி போட்டுடுவோம் இல்லையா, வி த்ரோ த காம்போனன்ட். சரிங்களா? We see that before we use a substance, we need to separate harmful or non-useful substances that may be mixed with it. அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு செப்பரேஷன் பண்ணுறோன்னா, நமக்கு தேவையில்லை நான் யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ், அது கல்லோ இல்லை சாதாரணமாக சிறிய பொருள் தேவையில்லாததெல்லாம் கூட நம்ம அதை மிக்ஸ் பண்ணுறதுலேருந்து எடுத்து நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா. Sometimes we separate even useful components if we need to use them separately. அதாவது இப்போ நிறைய மணலோ நிறைய தூசியோ கொஞ்சமான தானியங்களோ ஏதோ கலந்துருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த தேவையற்ற பொருளை முதல்ல எடுக்க மாட்டோம், இது தேவையான பொருளை நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துப்போம். The substances to be separated may be particles of different sizes or materials. அந்த சப்ஸ்டன்ஸில் வந்து இருக்கிற தேவையற்ற பொருள் அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்று சின்னதாக இருக்கலாம், ஒன்று பெருசாக இருக்கலாம். அப்படி தீஸ் மே பி சாலிட்ஸ், லிக்விட் ஆர் ஈவன் கேஸஸ். அது வந்து சாலிடாகவும் இருக்கலாம், லிக்விடாகவும் இருக்கலாம், கேஸாகவும் இருக்கலாம். ஸோ ஹவு டு வி செப்பரேட் சப்ஸ்டன்சஸ் மிக்ஸ்டு டுகெதர் இஃப் தே ஹாவ் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது இப்போ வந்து நம்ம எப்படி எப்படி மிக்ஸ் பண்ணதுலேருந்து சப்ஸ்டன்சஸ் வந்து அந்த பொருளை தேவையற்ற பொருளை நம்ம எப்படி பிரித்து எடுக்கிறோன்றத அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு, அந்த தேவையற்ற பொருளோட ப்ராப்பர்ட்டி வச்சு தான் நம்ம பிரித்து எடுக்கிறோம். சரிங்களா? மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேஷன். We will discuss some simple methods of separating substances that are mixed together. You may come across some of these methods being used in day-to-day activities. இப்போ வந்து இந்த மாதிரி தேவையற்ற பொருளெல்லாம் நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு சில மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ கூட நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியில் இப்போ கூட நம்ம சில மெத்தடை யூஸ் பண்ணுறோம். அது என்னென்ன மெத்தட் பார்க்கலாம். ஹேண்ட் பிக்கிங்னா நம்ம கையிலே பிரித்து எடுக்கிறது. bring a packet of grain purchased from a shop to the classroom. இப்போ வந்து ஒரு கிரெயின்னா நம்ம தானியம் வந்து ஒரு தானியத்தை ஒரு பேக்கெட், ஒரு தானியம் ஏதாவது ஒரு தானியம்னு வச்சுக்கோங்க, துவரம்பருப்போ இல்லை ஏதாவது உளுந்த பருப்போ இல்லை ஏதோ ஒரு தானியத்தை ஒரு பேக்கெட்டை வாங்கி ஷாப்லேருந்து வாங்கி நம்ம கிளாஸ் ரூமுக்கு கொண்டு வரோம். நான் ஸ்ப்ரெட் த கிரெயின் ஆன் ஏ ஷீட் ஆஃப் பேப்பர். அதை வந்து நம்ம ஒரு பேப்பரில் பரப்பி விட்டுறோம். டூ யூ ஃபைண்ட் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் கிரெயின் ஆன் த ஷீட் ஆஃப் பேப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா இப்போ அதில் வந்து எந்த கலப்படமும் இல்லாமல் வெறும் நமக்கு தேவையான பொருள் தான் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. தேர் பீசஸ் ஆஃப் ஸ்டோன், ஹஸ்க், broken grain and particles of any other grain in it. அதாவது என்னென்னா ஸ்டோன் மட்டும் இருக்கு, அதில் என்னென்ன இருக்குது, ஸ்டோன் இருக்கா,
உமின்னு சொல்லுவோம். அஸ்குனா உமி. broken grainனா இப்போ வந்து அந்த பருப்பெல்லாம் உடஞ்சி போல இருக்கும், உடஞ்சி இருக்கும். அது வந்து சிலது கருப்பாக கூட இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஏதாவது grain இருக்கா? particles of any other grain in it, அந்த மாதிரியான particles இருக்கா? Now remove with your hand the pieces of stone, husk and other grains from it. அதாவது இது மாதிரியான particles நம்ம வந்து கையிலே பிரித்து எடுக்கலாம், கையிலே எடுத்து போட்டுடலாம். This method of hand picking can be used for separating slightly larger sized impurities like the pieces of dirt, stone and husk from wheat, rice or pulses. இப்போ இந்த மாதிரியான இருக்கலாம். ஸ்லைட்டாக அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா, அதோட இது பார்த்தீங்கன்னா, சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறிய சைஸாக இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், அதை கையிலே எடுத்து போட்டுடலாம். The quantity of such impurities is usually not very large. அது மாதிரியான அது வந்து அந்த மாதிரி குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது குவான்டிட்டினா அதோட அளவு, அதாவது இப்போ நிறைய கல் நிறைய இருக்காது, ஓரளவுக்கு கொஞ்சம் தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது கையில் நம்ம எடுத்து போட்டுடலாம். In such situations we find that hand picking is convenient method of separating substances. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இது மாதிரி ஹேண்ட் பிக்கிங் மூலமாக எடுத்து போடுறது நமக்கு ஈஸியாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தர் வந்து கிரெயினை தட்டில் வச்சுருக்காரு. அதில் வந்து கல்லுலாம் இதெல்லாம் தேவையற்ற பொருள்லாம் கையிலேருந்து எடுத்து போடுறாங்க. ஹேண்ட் பிக்கிங் ஸ்டோன்ஸ் ஃப்ரம் கிரெயின். த்ரெஷிங்கிறது கதிரடிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ கதிரடித்தல்னா இப்போ பாருங்க, யூ மஸ்ட் ஹாவ் சீன் bundles of wheat or paddy stalks lying in fields after harvesting the crop. அதாவது நம்ம crop, அதாவது அந்த கதிரை வந்து நம்ம அறுவடை பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபீல்டு, அதாவது களம்னு சொல்லுவாங்க, களத்து மேடு, களம், அந்த ஃபீல்டுன்றது களம். அந்த களத்து மேட்டில் வந்து காய வைப்பாங்க, அதாவது போட்டுருவாங்க ஸ்டாக்ஸ். அந்த தண்டெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கதிர் தான் தண்டு. அந்த தண்டை வந்து எல்லாத்தையும் அறுவடை பண்ணி அந்த களத்து மேட்டில் வைப்பாங்க. Stalks are dried in the sun before the grain is separated from them. அதாவது அந்த இதெல்லாம் வந்து தண்டெல்லாம் வந்து நல்லா காய வைப்பாங்க, சன்னில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம், ஏன்னா எதுக்குன்னா அந்த கிரெயினை தனியாக பிரித்து எடுக்கணும். அது ஈரமாக இருக்கும்பொழுது அது தண்டுலேருந்து பிரிக்க முடியாது, நல்லா காய வைப்பாங்க. Each stalk has many grain seeds attached to it. அதாவது ஒவ்வொரு கதிரிலையும் நிறைய சீட்ஸ் வந்து அட்டாச்சாக இருக்கும் அந்த ஒவ்வொரு கதிரிலையும். சரிங்களா? இமேஜின் த நம்பர் ஆஃப் கிரெயின் சீட்ஸ் இன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பண்டில்ஸ் ஆஃப் ஸ்டாக் லைங் இன் த ஃபீல்ட். அப்போ எவ்வளோ நிறைய கதிருங்க நம்ம குவிஞ்சு வச்சுருப்போம். அப்போ ஒரு கதிரிலேயே நமக்கு நிறைய கிரெயின்ஸ் கிடைக்குதுன்னா, அவ்வளோ கதிரிலையும் நிறைய பண்டில் ஆஃப் கதிரிலையும் நமக்கு நிறைய கதிரில் எவ்வளோ நமக்கு டன்னாக உங்களுக்கு என்ன கிடைக்கும், நிறைய அரிசி, நிறைய தானியங்கள் கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது imagine the number of grain seeds in hundreds of bundles of stock lying in the field. How does the farmer separate grain seeds from those bundles of stocks? அப்படி இருக்கும்பொழுது அந்த ஃபார்மர் வந்து, அந்த விவசாயி எப்படி அந்த கிரெயின்லாம் பிரித்து எடுக்கிறாரு? One may pluck mangoes or guavas from the trees. ஆனால் ஒருத்தர் வந்து என்ன பண்ணலாம், ட்ரீலேருந்து, மரத்துலேருந்து மேங்கோவோ கோவாவோ வந்து, அதாவது மாங்காவோ இல்லை கொய்யாக்காவோ பறித்து எடுத்துக்க முடியும். பட் grain seeds are much smaller than mangoes or guavas. ஆனால் வந்து அந்த தானியத்தினுடைய விதைகள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், அது மாங்காய் அந்த கொய்யாக்காவோட. அப்படி இருக்கும்பொழுது அந்த ஃபார்மர் வந்து எப்படி எடுக்க முடியும்? ஸோ plucking them from their stalks would be impossible. அப்போ வந்து அதை கையில் பிரித்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், அது இம்பாசிபிள் இல்லையா? ஹவு டஸ் ஒன் செப்பரேட் கிரெயின் சீட்ஸ் ஃப்ரம் their stalks? அப்போ வந்து அந்த ஸ்டாக்ஸ்லேருந்து எப்படி அதை வந்து எடுக்க முடியும்? அந்த ஸ்டாக்ஸ்னால் அந்த தண்டுலேருந்து, அந்த கதிரிலேருந்து சீட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்க முடியும்? The process that is used to separate grain from stalks etc. is threshing. அப்படின்றது நம்ம இப்போ த்ரெஷிங்கிற முறையில் தான் அந்த ஸ்டாக்ஸ்லேருந்து கிரெயின்லாம் எடுக்கலாம். In this process, the stalks are beaten to free grain seeds. இந்த மாதிரி ப்ராசஸில் அப்போ அந்த கதிரை வந்து தனியாக அடித்து, இதை பாருங்க, கதிரை அடித்து அந்த நெல், அந்த தானியத்தை தனியாக பிரித்து எடுக்கலாம். இது பாருங்க, இவர் வந்து என்ன பண்ணுறாரு, கதிரங்கள்லாம் நிறைய கட்டி பண்டலாக கட்டி வச்சுருக்காரு, அப்படியே காய போட்டிருக்காரு. இங்கே பாருங்க, இங்கே காய போட்டிருக்காரு. அப்புறம் வந்து அந்த கொஞ்சம் கதிரை வந்து ஓரளவுக்கு நம்ம கையில் எவ்வளோ பிடிக்க முடியுமோ அதை அளவுக்கு எடுத்து
இந்த கல் இருக்குங்க இல்லையா, இங்கே வந்து இந்த கல்லோ இல்லை கட்டை மாதிரி இருக்கும், அது மேலே அடிக்கும் பொழுது இந்த தானியங்கள் பிரிஞ்சு கீழே விடும். அப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த கதிர் வந்து ஒன்றும், அதாவது தானியம் இல்லாத கதிரெல்லாம் இந்த மாதிரி கட்டி வைப்பாங்க. சரிங்களா? இது மாதிரி முறையில் தான் நிறைய தானியங்களை அவங்க மூட்டை கணக்கில், நிறைய மூட்டை கணக்கில், டன்னு கணக்கில் நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு முறையை தான் நம்ம த்ரெஷிங் சொல்கிறோம். இந்த மாதிரி முறையில் தான் நம்ம கிரெயின்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். சம்டைம்ஸ் த்ரெஷிங் இஸ் டன் வித் த ஹெல்ப் ஆஃப் bullocks. Machines are also used to thresh large quantities of grain. சில நேரம் வந்து bullocks மாடுகளை வச்சு யூஸ் பண்ணி இந்த மாதிரி கதிரிலேருந்து தானியத்தை தனியாக எடுப்பாங்க. மிஷின்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க. winnowing. Make a mixture of dry sand with sawdust or powdered dry leaves. இப்போ வந்து ஒரு மிக்சர், அதாவது ஒரு ஒரு பொருளோட, நமக்கு தேவையான பொருளோட ட்ரை சாண்ட்னா உலர்ந்த மணலோ இல்லை சால்டஸ்ட்னா என்ன சொல்லுவோம், நம்ம மரத்தூளோ இல்லை பவுடர் ட்ரை லீவ்ஸ், அதாவது ஒரு உலர்ந்த லீவ்ஸ், உலர்ந்த இலைகளோட பவுடரோ இப்படி கலந்து இருக்கும் பொழுது கீப் திஸ் மிக்சர் ஆன் ஏ பிளேட் ஆர் ஏ நியூஸ் பேப்பர். அந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து என்ன பண்ணுவோம், பிளேட்லேயோ நியூஸ் பேப்பர்லேயோ அந்த மிக்சரில் கொட்டிட்டு லுக் அட் திஸ் மிக்சர் கேர்ஃபுல்லி. நம்ம அதை பார்க்கலாம், எப்படி பிரித்து எடுக்கலான்னு பார்க்குறோம். அப்போ கேன் த டூ டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் வி மேட் அவுட் ஈஸிலி. அதாவது நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை தேவையற்ற பொருளும் தேவையானதும் நம்ம என்ன பண்ணலாம், அதை எப்படி ஈஸியாக பிரித்து எடுக்க முடியும். Are the sizes of particles of the two components similar? ரெண்டு அதோட சைஸ், தேவையான பொருளும் தேவையில்லாத பொருளோட சைஸ் வந்து சிமிலரா, அதாவது ஒரே மாதிரியான சைஸ் இருக்கா? Would it be possible to separate the components by hand picking? அப்படி இருக்கும்பொழுது நம்ம கையால் எடுக்க முடியுமா, நம்ம முதல்ல பார்க்கணும். Now take your mixture to open ground and sand on a raised platform. இப்போ அந்த மிக்சரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து பாருங்க, இந்த அம்மா வந்து ஒரு லேடி வந்து, இந்த லேடி வந்து இங்கே ஒரு மாதிரி உயர்ந்த ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்லுவோம், அது மாதிரி ஸ்டூல் மாதிரி, அது மேலே நின்றுக்கணும். புட் த மிக்சர் இன் ஏ பிளேட் ஆர் ஷீட் ஆஃப் பேப்பர். அப்போ வந்து ஒரு பிளேட்லேயோ ஒரு இதுலேயோ பேப்பர்லேயோ வந்து என்ன பண்ணும், அதை மிக்சர் அந்த கலந்த அந்த இதுவை நம்ம வச்சுக்கணும். அந்த தேவையில்லாத அந்த மிக்சர்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து வச்சுக்கணும். Hold the plate and the sheet of paper containing the mixture at your shoulder height. இந்த பாருங்க, இதை மாதிரி நம்ம ஷோல்டர் ஹைட்ல பிடிச்சிக்கணும், இந்த மாதிரி. சரிங்களா? Tilt it slightly. சரிங்களா? So that the mixture slides out slowly. அந்த மாதிரி நம்ம டைட்டாக பிடிச்சிட்டு அதை கொஞ்சோண்டு நம்ம கீழே கொட்டும் பொழுது நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு கொஞ்சம் கீழே லேசு சாய்க்கும் பொழுது என்ன ஆகணும், வாட் ஹேப்பன்ஸ், டு போத் த காம்பனன்ட்ஸ் சாண்ட் அண்ட் சால்டஸ்ட் ஒரு பவுடர் லீவ்ஸ் ஃபால் அட் த சேம் பிளேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம சாய்க்கும் பொழுது அந்த சாடஸ்ட்டும் அந்த சாண்டும் வந்து ஒரே இடத்துல விழுதா பாருங்க. இஸ் தேர் ஏ காம்போனன்ட் தட் ப்ளோஸ் அவே, அதாவது did the wind manage to separate the two components அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க, இப்போ வந்து ஒரே இடத்துல விழலை. இந்த பாருங்க, ரொம்ப லைட்டாக இருக்கிறது வந்து விண்டில் ப்ளோ ஆகிடுது, அதாவது காற்றுலேயே பறந்து போகுது. கொஞ்சம் லேசான இன்னொரு தேவையற்ற பொருள் என்ன பண்ணுதுன்னா தனியாக போய் விழும். சரிங்களா? இதை இங்கே வந்து விழும் சாடஸ்ட், இந்த சாடஸ்ட் போயிடும், சாண்ட் இங்கே வந்து விழும். தேவையான பொருள் வந்து நமக்கு இங்கே குவிஞ்சிடும். This method of separating components of a mixture is called winnowing. சரிங்களா? இதை மாதிரியான முறையில் நம்ம தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், winnowing சொல்கிறோம். Winnowing is used to separate heavier and lighter components of a mixture by wind or blowing air. இந்த மாதிரி வந்து விண்ட்லேயோ ஏர் மூலமாகவோ தேவையற்ற பொருள் வந்து பறந்து போயிட்டு தேவையான பொருளை இந்த மாதிரி குவிச்சு நம்ம எடுக்கிறது தான் winnowing சொல்கிறோம். This method is commonly used by farmers to separate lighter husk particles from heavier seeds of grain. இந்த மெத்தட் நம்ம எப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னா
ஃபார்மர்ஸ் விவசாயிங்கெல்லாம் வந்து இந்த கிரெயின்லேருந்து அந்த உமியை பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த ஹஸ்கை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வினோவிங் மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? the husk particles are carried away by the wind. அந்த உமி வந்து அந்த காற்றுல பறந்து போயிடும். அந்த மாதிரி பண்ணும்பொழுது வினோவிங் மெத்தடில் உமி வந்து காற்றுல பறந்துடும். The seeds of grain get separated and form a heap near the platform of winnowing. அதாவது அந்த கிரெயின் அந்த விண்டில் வந்து அந்த காற்று மூலமாக உமி பறந்து போயிட்ட பிறகு அந்த தேவையான அந்த கிரெயின்ஸ் நமக்கு அந்த தானியம் வந்து இந்த மாதிரி குவியும். இதை ஹீப்புன்னு சொல்கிறோம். சரிங்களா? இதை ஹீப். பிளாட்ஃபார்ம்ன்றது நம்ம கீழே வந்து இந்த மாதிரி பரப்பி ஒரு துணியோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம அந்த கீழே விழறதுக்கான நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற அந்த மேட் மாதிரி இருக்குங்க இல்லையா, அதுதான். Near the platform of winnowing. The separated husk is used for many purposes such as fodder for cattle. இந்த உமி இருக்குங்க இல்லையா, அந்த உமி வந்து வேஸ்டேஜ் கிடையாது. அதை வந்து மாடுகளுக்கு தீவனமாக யூஸ் பண்ணுறாங்க. இதோட இந்த லெசனோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.